ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் எப்படி கேம் ஓப்பன் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும், லெவல் 2 மாஸ்க் எங்கே கிடைக்கும், அடுத்து பெட்டு எப்படி ட்ராக் பண்ணணும், பெட்டை எப்படி டேம் பண்ணணும், இதெல்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்கணுன்னு உள்ளவங்க போய் பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாபியில் இருக்க டெய்லி ரிவார்டெல்லாம் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம டெய்லி ப்ளே பண்ணும்போது நமக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிவிட்டு அப்புறம் கேமுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்து கேமுக்குள்ளே போயிடலாம். நம்ம பேஸ் யாரோ ரெய்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேஸ் ஸ்டோனில் இருந்தனால யாரோ ஈஸியாக ரெய்ட் பண்ணிட்டாங்க. அயனில் டோர் மேக் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மேக் பண்ணலை. ஸோ யாரோ ஈஸியாக ரெய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பேஸை பார்க்கலாம். டோரு, ஃபர்னேஸு 2 டோருமே இது பண்ணியிருக்கு. கேபையும் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிப்பேர் பண்ணணும். இப்போ ரிப்பேர் பண்ணக்கு நமக்கு உட்டும் ஸ்டோனும் வேணும். ஸ்டோனில் தான் நம்ம பேஸ் இருக்குது. ஸோ உட்டு ஸ்டோன் வேணும். உட்டு ஸ்டோன் நமக்கு பாக்ஸில் இல்லை. ஸோ அதை நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரிப்பேர் கொடுப்போம் நம்ம பேஸை. ஸோ டோரெல்லாம் ஃபஸ்ட்டு ரிப்பேர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேப் ரிப்பேர் கொடுப்போம். கேபில் நமக்கு ஃபுல்லாக ரிப்பேர் கொடுக்கக்கு லூட் இல்லாததுனால நம்ம தனித்தனியாக ஒன்றா தான் ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இப்போ கேபில் காட்டன் எடுத்து இப்போ ஸ்லீப்பிங் பேக்கை ரிப்பேர் பண்ணிடலாம். இது ஃபர்னேஸ் நமக்கு ரிப்பேர் பண்ணணும். ஆனால் ஃபர்னேஸை ரிப்பேர் பண்ணது நம்மகிட்ட ஆயில் இல்லை. இப்போ கேஸ் கேன் நம்ம எடுக்க போனோம். அது இருந்தால் தான் ஃபர்னேஸ் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ எங்கே ஆயில் கேன் கிடைக்கும் அங்கே போகலாம். இப்போ ரிசர்ச் சென்டரில் நான் வந்திருக்கேன். இங்கே நிறைய ஆயில் கேன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வெட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ இதில் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கு. இந்த டாஸ்க்கை நம்ம அக்செப்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ரிவார்டு கிடைக்கும். இது ஈஸியான டாஸ்க் தான். 5 கேதர் அயன் கேதர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. இதுக்கு கூட அதையும் சேர்த்து நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு ரிவார்டு கொஞ்சம் கிடைக்கும் ஏதாவது. ஸோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ணலாம். இப்போ நான் போன வீடியோவில் ரிசர்ச் சென்டரில் பார்த்தேன், லூட் ஒன்றும் இல்லை. ஸோ நான் உள்ளாடி ஓப்பன் பண்ணி போகலை. ஆனால் இந்த வீடியோவில் நான் போகணும். ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக உள்ள பாம் அப்போ தான் எனக்கு ஓப்பன் ஆகும். நான் என்னோடய டாஸ்க் இந்த க்ரீன் ரூம் ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு ஃப்ரீ பாம் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போவும் லூட் பெருசாக இல்லை உள்ள. ஸோ இருந்தாலும் நான் உள்ளாடி எனக்கு தேவைப்படுறத எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறேன். இப்போ எனக்கு பாம் ஓப்பன் ஆயாச்சு. ஸோ என்னோடய பேஸ் ஒருத்தர் ரெய்ட் பண்ணியிருக்கனால நான் ஒரு பேஸை இப்போ ரெய்ட் பண்ண போகலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். எப்போவுமே நம்ம ரூம் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். மாஸ்க் போட்டுட்டு போயாச்சுன்னா நமக்கு ஹெல்த் லோவாக தான் போயிட்டுருக்கோம். மாஸ்க் போடலைன்னா ரொம்ப ஹெல்த் போயிடும். ஸோ இப்போ நான் ரூமு போயிட்டு வந்தனால என்னோடய ஹெல்த் கம்மியாகி நான் பேண்டேஜ் போட்டுட்ருக்கேன். இனி நம்ம வீட்டில் இருக்க ஃபர்னேஷை ரிப்பேர் கொடுத்துடலாம். கேஸ் கேன் எல்லாம் வெட்டிட்டு வந்ததுனால இப்போ ஈஸியாக ரிப்பேர் கொடுத்துடலாம். இப்போ நான் ரிப்பேர் கொடுத்துட்டேன். இனி கையில் இருக்க லூட்டெல்லாம் இந்த செஸ்ட்டில் எல்லாமே வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா நம்ம ரெய்ட் பண்ண போகிறோம் ஒரு எனிமியோட பேஸை. பண்ணல
இந்த பேஸை வந்து நமக்கு வந்து ரைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த பேஸை வந்து ரைட் பண்ணலாம். நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக ஓப்பன் ஆன பாம் தான். இந்த பாமை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாம் வந்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நீங்கி நின்று தான் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பாம் வச்ச உடனே நமக்கு வந்து 10 பாம் வந்து திரும்ப வந்து ஓப்பன் ஆகும். அதுவும் டாஸ்க்கு தான். டாஸ்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணனால 10 பாம் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்து நம்ம நீங்கி நின்று வைக்கணும். ஃபஸ்ட்டு பாமுக்கு இடையில நமக்கு கொஞ்சம் கேப் விடும். இல்லைன்னா நம்ம வந்து கிட்ட நின்னோன்னா நம்மளே அந்த பாமில் டைட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கி நிற்கணும். இப்போ வந்து ஸ்டோன் டோருக்கு வந்து நமக்கு வந்து 3 ஆயில் பாம் தேவைப்படும். 3 ஆயில் பாமில் ஒரு ஸ்டோன் டோர் வந்து உடஞ்சிரும். இப்போ உள்ளாடி இருந்த எனிமியும் அந்த பாமில் வந்து இதாயிட்டான். ஸோ அவனோட லூட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். அவன் நாக்காவி இருக்கான். அவனை வந்து நம்ம வந்து கில் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேபை வந்து இப்போ வந்து ரைட் பண்ணக்கு முன்னாடி இப்போ ஃபர்னேஸ்லேயும் அந்த பாக்ஸ்லேயும் இருக்க லூட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் லக்கு தான். லூட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது. சின்ன வீடாக இருந்தாலும் கொஞ்சம் லூட்டு கிடச்சிருக்கு. இனி வந்து கேபில் வந்து லாக்கர் இருக்குது. ஸோ அதில் இருக்கிறது எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து உடைக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து 2 ஆயில் பாம் தேவைப்படுது. ஸோ 2 ஆயில் பாம்பை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நின்றுடலாம். ஸோ கேபையும் நம்ம வந்து உடச்சாச்சு. இனி கேப்லேருந்து லூட்டையும் எடுத்தாச்சு. நமக்கு வந்து கொஞ்சம் லூட்டெல்லாம் நிறைய கிடச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு நம்ம இப்போ போகலாம். இனி வந்து நம்ம வந்து ஒரு டாஸ்க் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 5 அயன் வந்து நம்ம வந்து உடைக்கணும். அப்போ வந்து நம்ம இப்போ வந்து அந்த 5 அயனை உடச்சி நமக்கு என்ன ரிவார்டு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. எனிமி பேஸில் கிடச்சா லூட்டெல்லாம் கொண்டு நம்ம இப்போ வந்து பேஸில் சேஃபாக வச்சிடலாம் எல்லாம் பாக்ஸில். இப்போ ஃபர்னேஸில் வந்து நம்ம வந்து கிடச்ச லூட்டை எல்லாம் வந்து நம்ம வந்து ஹுக் பண்ணது வச்சிடலாம். எனிமி பேஸ்லேயும் கன்னெல்லாம் கிடச்சி. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து செஸ்ட்டில் எல்லாத்தையுமே சேஃபாக வச்சிடலாம். இனி நம்மக்கிட்ட லூட் இருக்கிறதுனால நம்ம வந்து டோரை வந்து அயனில் கட்டிடலாம். அப்போ வந்து எனிமிக்கு வந்து உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனிமி பேஸில் நமக்கு கொஞ்சம் லூட்டெல்லாம் கிடச்சதுனால நம்ம வந்து ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணிடலாம். பேஸ் வந்து உடஞ்சிருந்த எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் கொடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பை காய்ஸ்.